الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. اللهم اجعل أعمالنا كلها صالحة ولوجهك خالصة ولا تجعل فيها لأحد شيئا. اللهم ارزقنا الإخلاص في الأعمال والأقوال. اللهم طهر قلوبنا من النفاق وأعمالنا من الرياء. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலாவின் அருளின் காரணத்தினால் அவன் விரும்புகின்ற, அவன் நேசிக்கின்ற, அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு சபையில நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். அதுதான் எங்களது ஆன்மாவை அல்லது எங்களது ஆன்மாவுக்கு தீனி போடுகின்ற ஒரு அமர்வாக இந்த அமர்வு காணப்படுகிறது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னதாக, அதாவது நாங்கள் 2 புதன்கிழமை இந்த நிகழ்ச்சி செய்யல, கடந்த புதன்கிழமைக்கு முந்தின புதன்கிழமை நிகழ்ச்சி செய்யாம சனிக்கிழமை 12 செஷன்கள் நாங்கள் செஞ்சு வந்திருந்தோம் கடந்த காலங்கள்ல. அந்த 12 செஷன்களையும் ஒரு சமரியாக இடையில வந்து பலர் ஜாயிண்டாக இருந்ததால அவங்களுக்கு ஒரு பின்னணி தெரிய வேண்டும் என்ற வகையில நாங்க ஒரு சமரி ஒன்று செஞ்சோம். அது இன்னொரு குரூப்ல ஆன்லைன் செஷனாக இருந்தாலும் கூட எங்கட குரூப்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு ஒரு சமரி கிடைக்கட்டும் என்ற வகையில தான் அந்த செஷனை நாங்க செஞ்சோம். அதுல இருந்து இன்னைக்கு அது 13வது செஷன், இன்னைக்கு 14வது செஷன். உண்மையிலேயே இந்த ஆன்மீக அமர்வு என்று சொல்வது எங்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, இந்த அமர்வும் சரி, நாளுக்கு நாள் டெவலப்மெண்ட்டை நோக்கி, அது ஒரு முன்னேற்றத்தை நோக்கி அல்லது விருத்தியை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் என்று சொல்கின்ற பொழுது இந்த செஷனை நாங்கள் ஆரம்பிக்க முந்தி எங்களது ஆன்மீக நிலைப்பாடுகள் அல்லது ஆன்மீகத்தில தன்மை எப்படி இருந்ததோ அது இந்த 14 செஷனுக்கு பின்னால என்ன வகையில் விருத்தி அடைந்துள்ளது, எந்த வகையில் அது முன்னேற்றம் கண்டுள்ளது, பெர்சன்டேஜ் அளவுல 100% இல்லாட்டியும் கூட இந்த செஷனுக்கு பிறகு இப்படியான மாற்றங்கள் வந்திருக்கிறது என்று எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படியாக இருந்தால்தான் இந்த அமர்வுட நோக்கத்தை அடையக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, இந்த செஷன் டெவலப் ஆகி கொண்டு போறேன்னு சொல்றது, நாளுக்கு நாள் இதுல ஜாயிண்ட் ஆகிற நம்பர், கலந்து கொள்கின்றவர்களுடைய எண்ணிக்கை கூட வேண்டும். 2 கிழமை நடைபெறாததோ என்னமோ தெரியாது, இன்று இதுவரையில 11 பேர் தான் இருக்கிறார்கள். முடியும் போது பலர் வந்து சேருவாங்க. அது இது எங்கட சமூகத்தில் போக்கு ஒரு செஷனை டைமுக்கு வந்து முழுமையாக பயனடையாம கடமைக்கு வந்து சேர்ந்து கொள்வது, அதாவது எங்களையே நாங்கள் ஒரு வகையில ஏமாற்றிக் கொள்கின்றோம். அதாவது இந்த செஷனை நாங்க ஒவ்வொரு செஷன்லயும் ஏதோ ஒரு கருப்பொருளை மையப்படுத்தி ஏதோ ஒரு நடத்தை மாற்றம் அல்லது ஒரு சிந்தனை மாற்றம் அல்லது ஒரு உணர்வு ரீதியான மாற்றம், எமோஷனல் சேஞ்ச், இதை நோக்கிதான் இந்த செஷனை நாங்க செய்கின்றோம். இது ஒரு அறிவை கூட்டிக் கொள்கின்ற அல்லது தகவல்களை திரட்டிக் கொள்கின்ற அமர்வு அல்ல என்பதை நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்தி இருக்கின்றோம், இன்றும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அந்த வகையில இந்த 2 வகையான முன்னேற்றத்தையும் இந்த செஷனின் ஊடாக காண விரும்புகின்றோம். அப்படியாக இருந்தால் இன்னும் நாங்க செய்கிறவர்கள் அல்லது ஆர்கனைஸ் பண்ணுகின்றவர்கள், நடாத்துகின்றவர்கள் மோட்டிவேட் ஆகுவாங்க. இன்னும் பல வித்தியாசமான நிகழ்வுகளை இதனூடாக கொண்டு வர முடியும். பல நிகழ்ச்சிகள் இருக்குது. இப்பொழுது இந்த கரண்ட் வேர்ல்டுல நாங்க எங்களோட டிஜிட்டல் டிவைசஸ், டிஜிட்டல் முன்னேற்றங்களை நாங்களும் எங்களோட சேஞ்சுக்காக, பிஹேவியர் மோடிஃபிகேஷனுக்காக, ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்காக நாங்க பயன்படுத்துறத நாங்க பல விஷயங்களை பயன்படுத்த முடியும் என்பதை முதலாவது விடயமாக கேட்டுக்கொண்டு, கடந்த
எங்களது அமர்வுல கடைசி அமர்வு நாங்க ஏற்கனவே இந்த ஆன்மீகத்தை டெவலப் பண்றதுக்காக 5 திறவுகோள்களை மையப்படுத்தி இந்த வேலையை நாங்க செஞ்சு கொண்டு போறோம். அதுல 11 செஷன்கள் நாங்க செஞ்சது, 11 அமர்வுகள். முதலாவது கீயை பத்தி, அந்த கீயை எப்படி, அந்த கீ மூலம் எப்படி நாங்கள் ஆன்மீகத்தை வளர்க்கலாம் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதுதான் அந்த முதலாவது கீ, பாசிட்டிவ் எமோஷன்ஸ் நாங்க சொன்னோம். நேர்மறையான மனவெழுச்சி, அதன் மூலம் எவ்வாறு நாங்கள் ஆன்மீகத்தை டெவலப் பண்ணலாம் அல்லது ஆன்மீக வறுமையை போக்கலாம் என்று நாங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் 2வது கீயை நாங்க 12வது செஷன்ல நாங்க ஆரம்பிச்சோம். என்கேஜ்மெண்ட், ஈடுபாடு. ஒரு மனிதனது வெற்றியின் ரகசியம், அது ஈருலக வெற்றி, உலக வாழ்க்கையின் வெற்றியும் சரி, மறுமை வாழ்க்கையின் வெற்றியும் சரி, ஒரு மனிதன் ஈடுபாட்டில் தான் தங்கி இருக்கிறது, அல்லது ஈடுபாடுதான் அந்த வெற்றியிட ரகசியம் நாங்க சொன்னோம். இதற்கு சில குர்ஆன் வசனங்களை சொன்னோம், சில ஹதீஸ்களை சொன்னோம், சில நிகழ்வுகளை சொன்னோம். அந்த வகையில இந்த உலகத்துல அல்லாஹ் தாலா எங்களை படைத்ததன் மூலம் என்ன நாடுகின்றான் என்றால், நாங்க இங்கே ஒவ்வொரு வினாடியையும், நான் சொல்லல ஒரு மணித்தியாலங்கள் சொல்லல, ஒவ்வொரு நிமிடங்கள் என்று நான் சொல்லல, ஒவ்வொரு பொழுதுகள் என்று சொல்லல, ஒவ்வொரு நாட்கள் என்று சொல்லல, மாற்றமாக ஒவ்வொரு வினாடியும் மனிதன் பிரயோசனமாக கழிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த ஒவ்வொரு வினாடியும் என்பது என்ற வாழ்நாள்ல முடிகிறது, திருப்பி பெற்றுக்கொள்ள முடியாதது. போய்விட்டால் அதை திருப்பி பெற்றுக்கொள்ளலாம். மற்ற எல்லாத்தையும் நாங்க பெற்றுக்கொள்ளலாம். சொத்தை இழந்தா மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம், பொருளை இழந்தால் நாங்க எடுத்துக்கொள்ளலாம், எந்தத்தை இழந்தாலும் நாங்க அதை ரீகவர் பண்ணிக்கொள்ளலாம். ஆனா எங்களது வாழ்க்கையில, வாழ்நாள்ல ஒரு வினாடி கழிகிறது என்பது, இந்த வாழ்நாள் ஒரு நாள் போய்விட்டது, அதை திருப்பி பெறாது. அப்படி வினாடிகளை கழிச்சு கழிச்சுதான் 30, 40, 50 வருஷங்கள் நாங்க கடந்து வந்திருக்கிறோம். அந்த வகையில அல்லாஹ் தாலா இந்த மனிதன்ல, இவ்வாறு உலகத்துல படைச்ச மனிதனிடம் என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை நாங்கள் கடந்த சீசன்ல பார்த்தோம். ஞாபகப்படுத்துகின்ற வகையில சூரத்துல் காரியால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ. ஏற்கனவே சொன்னது போல வெற்றியின் ரகசியம் ஈடுபாடு என்பதை தெளிவா சொல்கின்ற வசனம் தான் இந்த வசனம். فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ. யாருடைய நன்மையின் தராசி பாரமுடையதாக இருக்கின்றதுவோ அவர்கள் மிகவும் திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்வார்கள். அம்மாமன் ஹஃபத் மவாசீனுஹு, யாருடைய நன்மையின் தராசி பாரமற்றதாக மாறுகின்றதுவோ அதாவது மௌத்து என்பது எந்த நேரத்தில் சம்பவிக்கும் என்பது தெரியாது. சிறுவரிடமும் வரலாம், வளர்ந்தவர்களிடம் வரலாம், வயோதிபத்திலும் வரலாம், நோயாளியாக இருக்கின்ற பொழுது வரலாம், ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது வரலாம், வீட்டில் இருக்கின்ற போது வரலாம், பிரயாணத்தில் இருக்கும் போது வரலாம், எந்த நேரத்திலும் மௌத்து வரலாம். அதுக்கு நிறைய சம்பவங்களை நாங்க பார்த்திருக்கிறோம், நிறைய மரணங்களை நாங்க பார்த்திருக்கிறோம். இந்த மரணிக்கின்ற தருவாயில் இப்ப இங்க கலந்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 12 பேரும் நாங்க 12 பேர் யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு மௌத்து சம்பவிக்குது, சக்கராத் வருத்தம் இல்ல, இதுவும் இல்ல, திடீர்னு இப்படி உட்கார்ந்தீங்க, செஷன்ல உட்கார்ந்தவர் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, வந்து தட்டி பார்த்தா மௌத்து ஆலாம் தானே. இந்த நேரத்துல உங்களோட நன்மையின் தராசி நிறுக்கப்பட்டால் எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. இதுவரையும் வாழ்ந்த வாழ்க்கையில நீங்கள் செய்த நன்மைகளை நிறுத்தி பார்த்தால் அது வெயிட்டா இருக்குமா, அல்லது நீங்க செய்யாம உங்களோட ஒவ்வொரு பொழுதுகளும் ஒவ்வொரு நாட்களும் கழிந்ததை வச்சு நீங்க பாருங்க, இந்த நான் செய்யாமல் பயன்படுத்தாமல் நன்மைகள் எதுவும் இல்லாம கழிச்ச
அதிகமான நேரங்கள் எந்த இலக்கும் இல்லாம தூங்கி கழிச்சிருப்போம். அல்லது இப்ப இருக்கிறவர்களுக்குள்ளால அந்த போனுக்குள்ளால போனால் அது பேஸ்புக்கா இருக்கலாம், அல்லது வாட்ஸ்அப்பா இருக்கலாம், இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. போனால் எத்தனை மணித்தியாலங்கள் கழிகின்றது. அல்லது ஒன்றுக்கும் இல்லாம பல இலக்கு இல்லாமல் எத்தனையோ வேலைகள். இப்படி நாங்க எங்கட நாட்களை எப்படி கழிச்சிருக்கோம்? இப்ப மூத்தாயிட்டோம். போனோட கழிச்ச நேரம் கூடவா, தூங்கி கழிச்ச நேரம் கூடவா, அல்லது பாத்ரூம்ல கழிச்ச நேரம் கூடவா, அல்லது கிரவுண்ட்ல வெளி உலகத்துல கழிச்ச நேரம், எந்த ஏண்ட தராசில எது வெயிட்டா இருக்கும் என்று சிந்திச்சு பாருங்க. இதைத்தான் நல்லா தலை சொல்றேன். நீங்க மூத்தா போகும்போது உங்களோட நன்மையின் தராசி பாரமற்றதாக இருந்தால், நான் கடந்த வாரம் பாரமானது என்று சொன்னோம். வெயிட் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னீங்க. நீ பாரமற்றதா இருக்குது. நான் மூத்தா போறேன், என் தராசுல வெயிட் ஒன்றும் இல்லை, வெயிட் ஒன்றும் இல்லைங்க. நீங்க தொழுகிற தொழுகை எடுங்க, ஒன்றுமான நீங்க ஐங்காலம். அதிகமானவர்கள் முஸ்லீம் என்ற வகையில செய்கின்ற ஒரு அதாவது தொடர்ந்தேற்றாமல் தொழுக. அந்த தொழுகைக்காக நான் செலவழிக்கின்ற நேரத்தை யோசிச்சு பாருங்க. அந்த தொழுகையின் மூலம் நான் பெற்ற மாற்றங்கள் என்ன, அந்த தொழுகையின் மூலம் நான் பெற்ற தாக்கங்கள் என்ன, அந்த தொழுகையின் மூலம் எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் என்னன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ ஜஸ்ட் அதாவது தொழணும், டக்குன்னு தொழுக்காச்சு, போயிட்டு தலைக்கு போட்டாச்சு, அல்லது பள்ளிக்கு போயாச்சு, தொழுதாச்சு, வந்தாச்சு. அந்த தொழுகை என்ன பிரயோசனத்துக்கு ஆச்சு? அதாவது நான் பேசுகின்ற பொழுது இப்படி விளைக்கொள்ள, அப்ப எங்கட தொழுகையெல்லாம் பிழையா, நிறைவேறலையா, அங்கீகரிக்கப்படாதா? நான் இங்க பேசுறது ஃபிக்ஹ் அல்ல. உங்களோட தொழுகை கூடிச்சா கூடலையா, கிப்லா முன்னோக்கினீங்களா, அதுக்குரிய ஷர்த்துகள், பர்துகள், ஆதாபுகள் எல்லாம் பேணினீங்களா என்று நான் பேசல. அந்த தொழுகை உரிய மாற்றத்தை தந்ததுவா? உரிய அந்த தொழுகையின் மூலம் உரிய இலக்கை நாங்கள் அடைந்தோமா? அதுல பேணுதல் இல்லாம தொழுகின்றவர்கள், ஏனோ தானோ தொழுகின்றவர்கள். ஒரு சூரா பாருங்க, சூரத்துல் மாம். வயலுல் முஸல்லீன், தொழுகின்றவர்கள் நாசமா போகட்டும், தொழுகின்றவர்கள் நாசமா போகட்டும். தொழாதவன் நாசமா போகட்டும் சொன்னா பரவாயில்ல, தொழுகின்றவன் நாசமா போகட்டும் என்று சொன்னா என்ன என்ன அர்த்தம்? அது என்ன கருத்து? அது எங்களது தொழுகைகள் எங்களை சபித்துக் கொண்டிருக்கிறது. எங்களது பலரது தொழுகைகள் எங்களை சபித்துக் கொண்டிருக்கிறது. 1000 சிந்தனைகளோடு, 1008 பிரச்சனைகளோடு, எந்த உணர்வும் இல்லாமல் கடமையே என்று நிறைவேற்றுகின்ற தொழுகைகள் தான் எங்களில் அதிகம். முன்பின் சுன்னத்து இல்ல, திக்ர் இல்ல, துஆக்கள் இல்ல, எந்த இதுவும் இல்லை. நான் யாரையும் குறை சொல்லல. ஒவ்வொருத்தரும் எங்கட தொழுகைகள் எங்களில் என்னை ஏற்படுத்துகின்றது, என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது, என்ன மாற்றத்தை கொண்டு வருகின்றது. அந்த தொழுகையை தொழுகின்ற பொழுது அதிகமான நன்மைகளை தரக்கூடிய வகையில் அந்த தொழுகையை நாங்கள் தொழ முடியும். உதாரணத்துக்கு, ஒருத்தர் கடைசி நேரத்துல போயிட்டு அசருக்கு பாங்க சொல்ல முந்தி லொகர் தொழுதுவார். வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு சமைச்சு அரைச்சு கழுவி குளிச்சு அப்படியே தொலை வந்து தக்பீர் கட்டுறது லேட் 3 மணி அல்லது அசரு கொஞ்சம் முந்தி அல்லது கடைசி நேரத்துல தொழுவார். இவரை அல்லாஹ் தஆலா மன்னித்துக் கொள்வார். இவரும் உரிய முறையில தொழுகிறாரு, அமைதியாக தொழுகிறாரு. அவருடைய தொழுகை அவருக்கு தாக்கம் செலுத்தக்கூடிய தொழுகை, ரைட்? ஆனா அவருடைய வேலை சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி, முதல் தெரிவு, முதன்மைப்படுத்தப்பட்ட வேலை தொழுகை அல்ல. எல்லா வேலைகளையும் முடிச்சு விட்டு கடைசியா தொழுகிற வேலை, அசருக்கு முந்தி கலாவாயிடப்படாதே என்று தொழுகிற தொழுகைகள் அதிகம். ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க. இப்படி தொழுகின்றார். ஆனா தொழுகிறார் அமைதியாக, அழகாக, முறையாக, தாக்கம் செலுத்தக்கூடிய முறையில தொழுகிறார். இவரை அல்லாஹ் தஆலா மன்னித்துக் கொள்ளட்டும்.
இடையில தொழுகிறார், நடுப்பகுதியில தொழுகிறார். லுகருக்கும் அசருக்கும் இடையில இருக்க நேரம் தெரியும். உதாரணத்துக்கு இப்ப 12 1 12 2க்குள்ளால பாங்குண்டா 3:20 இப்ப 3:20 12 3 மணி 12 மணி. அப்போ 1 2 3 அவருக்கு தொழுகைக்கும் அசருக்கும் இடையில. அப்ப நாங்க தொழுகிறோம், ஒரு அவர் பிந்தி தொழுகிறோம். ஒரு அவர் பிந்தி, அதாவது 3 நேரம் இருக்கு. 3 அவர் 12 மணில இருந்து 1 மணி வரை முதல் நேரம் சொல்லலாம். 2 மணில இருந்து 3 இந்த 1 மணில இருந்து 2 மணி வரை நடுப்பகுதின்னு சொல்லலாம். 2 மணில இருந்து 3 மணி வரை இறுதி பகுதி என்று நாங்க அன்னளவாக சொல்ல முடியும். இப்ப நான் முதலாவது சொன்னது 3வது நேரத்துல, கடைசி நேரத்துல தொழுகிறது. இவ்வாறு முறையா தொழுகிறாரு, ஆனா கடைசி நேரத்துல தொழுகிறார். அவரை அல்லாஹ் தஆலா மன்னித்துக் கொள்ளட்டும். நடுப்பகுதியில தொழுகிறாரு, 2 மணிக்கும் இந்த 1 மணிக்கும் 2 மணிக்கும் இடையில தொழுகிறாரு. அவருக்கு அல்லாஹ் தஆலா அருள் பாலிக்கட்டும், இங்க ரஹ்மத் செய்யட்டும் என்று ஹதீஸ் மகஃபிரத்தை மன்னிச்சு கொள்ளட்டும் என்று சொல்றது, மன்னிச்சு கொள்றார். இடையில நடுப்பகுதியில தொழுகிறாளுக்கு அந்த மன்னிப்பும் உண்டு, அல்லாட அருளும் உண்டு. முதலாவது நேரத்தில் தொழுகிறார், அவருக்கு பாங்கு கேட்ட எந்த வேலையில இருந்தாலும் சரி, அந்த வேலையை விட்டுட்டு நாங்க போன சொன்னோம், அக்கிமு சலாத்த மத்தா சமயத்தின் நிதா மமா காணுக்கு போறோம். நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, தொழுகைக்குரிய அதான் கேட்டால் அந்த தொழுகையை நிலைநாட்டுங்கள். இப்ப இவருடைய நிலைமை என்னன்னா, எந்த நிலையில இருந்தாலும் அவருக்கு படிச்சு கொடுக்கிறாரா இருக்கலாம், அல்லது பிசினஸ்ல ஈடுபடுறாரா இருக்கலாம், வீட்டுல சமைக்கிறாரா இருக்கலாம், அல்லது வேற குளிக்கிறாரா, எந்த வேலையா இருந்தாலும் அவர் பிளான் பண்ணுவார். எப்படி இந்த 12:10 லுகர், ரைட், அல்ல 12:05 லுகர், அல்ல 12:20 லுகர்ண்டா அதுக்கு ஏற்ற வகையில தான் அவர் அவ்வளவு செயல்களை அமைச்சு கொள்வார். வாங்கி கேட்டா ஒது எடுத்தாரு, தொழுகைக்காக வருவார். இவர் முதலாவது நேரத்துல தொழுகிறாரு. அப்ப இவரை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான், பொருந்தி கொள்கின்றான். அப்ப அந்த பொருத்தத்தில், அந்த ரிவால ரஹ்மத் இருக்கிறது, மஃபிரத் இருக்குது. இதுதான் முதலாவது நிலை. அந்த முதலாவது நிலையில் பல நிலைப்பாடுகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு முதலாவது நேரத்துல தொழுகிறாரு, ஆனா தனிச்சு தொழுகிறாரு, அது ஒரு நிலை. அதாவது கடமைக்கான, ஏற்கனவே சொன்னது போல ஏதோ கடமைக்காக தொழுதுட்டாரு, ஆரம்ப நேரத்துல தொழுகிறாரு, ஆனா கடமைக்காக தொழுகிறாரு, அதுல தாக்கமும் இல்ல மாற்றம் இல்ல, தொழுகிறாரு. அதை விட இன்னொரு நிலைப்பாடு இருக்கிறது, ஒவ்வொருலாம் செய்துட்டு வந்து ஜமாத்தோட தொழுகிறாரு. இன்னும் பல நிலைப்பாடுக்கு நான் சில விஷயங்களை சொல்றேன். இப்ப இது அவரை விட இப்ப நான் சொன்னேன் கடைசி நேரம், நடுப்பகுதி, முதலாவது பகுதி. முதலாவது பகுதியில பல நிலைப்பாடுகள் உள்ளது. அதுல ஒன்று தொழுகிறாரு உரிய நேரத்துக்கு, முதலாவது நேரத்துக்கு தொழுகிறாரு, தனிச்சு தொழுகிறாரு, பெரிய தாக்கம் இல்ல. 2வது இன்னொரு நிலைப்பாடு சொல்றேன், பல நிலைப்பாடு இன்னொரு நிலைப்பாட்டை சொல்றேன், அவரு ஜமாத்தோட தொழுகிறாரு. தனிச்சு தொழுவதை விட 27 மடங்கு அது நன்மை வாய். அவர் ஜமாத்தோட தொழுதா 270 நன்மை கிட்டத்தட்ட, அப்படி கணிப்பிட்டது இல்லை, நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக. இதை விட இது பெருமதியானது என்று சொல்வதற்கு நான் சொல்றேன். ஜமாத்தோட தொழுகிறார். அதுக்கு அடுத்தது இன்னொரு அதை விட கூடின ஒரு அந்தஸ்து என்னண்டா, அவரு ஜமாத்தோட சொல்றாரு, இது இன்னையும் வலது பக்கம் இருந்து தொழுகிறாரு. இது அதை விட அந்தஸ்து கூடிய பகுதி. வலது பக்கமும் தொழுகிறாரு, ஆனா இமாமுக்கு மிக நெருக்கமாக தொழுகிறாரு. அது இன்னொரு அந்தஸ்து கூடிய நிலைப்பாடு. இமாமுக்கு நெருக்கத்துல வலது பக்கத்துல அவ்வளவு சஃப்ல இருந்து தொழுகிறாரு, முன்பின் சுன்னத்துகளை தொழுது இருக்கிறாரு, ஹுஷூவோட தொழுகிறாரு, பக்தியோட தொழுகிறாரு. கதஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூன், ஹுஷூவோட பக்தியோட தொழுகிறாரு, உணர்வுபூர்வமாக தொழுகிறாரு. நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எப்படி தொழுகை இருக்கணும். அந்த வகையில அல்லாஹ்வோட சிந்தனையோடு உணர்வு பூர்வமாக தொழுகிறார் என்றால் அதுதான் டாப் லெவல்ல இருக்கிறது. ஒரு தொழுகையில இத்தனை நிலைப்பாட்டுக்கு நான் சொன்னது 1 2 ஆங்காங்க, இதுல பல நிலைப்பாட்டுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன்.
இப்ப நாங்க சிந்திச்சு பார்ப்போம், நாங்க தொழுத தொழுகைகள் கடைசி நிலைமையில இருக்குதா, ரேங்க்ல இருக்குதா, அல்லது டாப் ரேங்க்ல இருக்குதா? இப்படி ஒவ்வொரு அமலையும் நாங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும். நாங்க செய்கின்ற ஒவ்வொரு அமல்களும், ஒவ்வொரு இபாதத்துகளும் இப்படி உயர்ந்த நன்மைகளை தரக்கூடிய நிலைமையில் இருக்கிறதுவா, அல்லது ஏதோ கடமைக்காக செய்து கொண்டிருக்கோமா? இது ஒரு விஷயம். இங்கதான் நான் மரணிக்கின்ற பொழுது ஏண்ட தொழுகை எல்லாம் வெயிட்டானதாக, பாரமிக்கதாக, உயர்ந்த நன்மைகளை கொண்டு வந்து தரக்கூடிய தொழுகைகளாக இருக்கிறதுவா என்று நாங்கள் இங்கே சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை என்று, ஒரு கடப்பாடு எங்களிடம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு அமலையும் யோசிப்போம். இது ஒரு பக்கம். இப்படி நாங்க செய்கின்ற அமல உயர்ந்த நன்மைகளை தரக்கூடிய வகையில நாங்கள் நம்ம செய்கிறோம். இது ஈடுபாட்டில் இருக்க ஒரு பகுதி. அடுத்தது, ஒவ்வொரு நேரத்தையும் எவ்வளவு தூரம் நாங்க பயன்படுத்தி இருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு 24 மணித்தியாலம் என்று எடுத்துக்கொண்டா அதுல 3 நேரத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான், பொன்னான நேரம். ஏன்னா அல்லாஹ் தஆலா தெரியும், இந்த மனுஷனுக்கு பல சோழிகளுக்குள்ளால போனாக்க, நான் அடுத்த பகுதியில வருமாத்தான், பல சோழிகளுக்குள்ளால போனா பராக்காகிடுவான், அவனுடைய நினைவுகளை விட்டு தூரம் ஆயிடுவான் என்று சில பொன்னான நேரத்தை அமைச்சு தந்திருக்கிறான். அந்த பொன்னான நேரம் எது? சுபகு தொழுதலில் இருந்து சூரியன் உதித்து 18 நிமிஷம் வரை இருக்கிற நேரம் ஒரு பொன்னான நேரம். குபைலல் மக்ரிப், மக்ரிபுக்கு சற்று முன்னர் 6:20க்கு மக்ரிபுக்குரிய அதான்டா 6 மணியிலிருந்து இஷா பாங்கு கேட்கும் வரையில் இருக்கிற நேரம் பொன்னான நேரம். நடுநிசி நேரம், இரவுல 3வது இரவு, அந்த 3வது இரவை 3ஆக பிரித்து முதலாவது வருகின்ற நேரம் பொன்னான நேரம். இப்படி 24 மணித்தியாலங்களையும் கிட்டத்தட்ட 3 அவர் இருக்கிறது, 3 மணித்தியாலங்கள் இருக்கிறது பொன்னான நேரம். பொன்னான நேரம் என்பதை விளங்குறதுக்கு ஒரு ஹதீஸ நான் சொல்றேன். இந்த பொன்னான நேரத்துல யார் ஒருவர் 100 முறை சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால் 100 ஹஜ்ஜி செஞ்ச நன்மை. 100 முறை சுபஹான, இது பொன்னான நேரத்துல. மத்த நேரத்துல சுபஹானல்லான்னு சொன்னா அதுக்கு வேற நன்மைகள் இருக்கிறது, அது வேற. இந்த பொன்னான நேரத்துல ஒருத்தர் 100 முறை சுபஹானல்லாண்டா 100 ஹஜ்ஜி செஞ்ச நன்மை. அல்ஹம்துலில்லாஹ் என்று 100 முறை சொன்னார் என்று சொன்னால் 100 ஒட்டகங்களை சதக்கா செஞ்ச நன்மை. ஹஜ் செய்யறா எவ்வளவு கொஸ்ட் ஆகும், எவ்வளவு கஷ்டம்ன்றே தெரியும். அப்படின்னா ஒருத்தர் அந்த நேரத்துல, அந்த பொன்னான நேரத்துல 100 முறை சுப்ஹானல்லாஹ் சொன்னா 100 ஹஜ் செஞ்ச நன்மையை பெற்றுக் கொள்கிறார். இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஹஜ்ஜிக்கு 25 லட்சம் 20 லட்சம் அதுக்கு மேலதான் போகும். இப்ப 100 ஹஜ்ஜின்ற ஒரு சாதாரண விஷயம் அல்ல. செய்ய வேண்டிய அந்த பொன்னான நேரத்துல அந்த 100 சுப்ஹானல்லாஹ் சொல்லணும். 100 ஒட்டகங்களை சதக்கா செய்ய, அல்ஹம்துலில்லாஹ் 100 முறை சொன்னா 100 ஒட்டகங்களை சதக்கா செஞ்ச நன்மை. ஒரு ஒட்டகத்திட பெருமதி எங்கட காசி படி, சிலோன் கரன்சி படி பாக்குறது 5 லட்சத்துக்கு மேல போகும். கிட்டத்தட்ட 100 ஒட்டகங்களை சதக்கா செய்யறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளா இந்த பொன்னான நேரத்துல அல்ஹம்துலில்லாஹ் 100 முறை சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 100 முறை சொன்னா 100 அடிமைகளை விடுதலை செஞ்ச நன்மை. ஒரு அடிமையை விடுதலை செய்யறா 100 ஒட்டகங்கள பெருமானத்தை கொடுக்கணும். அப்ப ஏற்கனவே சொன்ன ஒரு ஒட்டகம் 5 லட்சத்துக்கு மேல் என்று, ஒரு அடிமைக்கு 100 ஒட்டகத்துல பெருமானம். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் 100 முறை நாங்க இந்த பொன்னான நேரத்துல சொன்னோம் என்றால் 100 அடிமைகளை விடுதலை செஞ்ச நன்மை எண்ணி பாருங்க, பார்ப்போம் எவ்வளவு நன்மை. அல்லாஹு அக்பர் என்று 100 முறை சொன்னா அன்றைய தினம், இப்ப சொல்றமே மீசான் ஹசனாத் பாரமுடையதாக இருக்கணும் என்று, அன்றைய தினம் மீசான் ஹசனாத்தை பாரமாக்கிய மனிதர்களில் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருப்பவர் இவர் தான். அல்லாஹ் அக்பர் 100 முறை சொன்னார்.
இந்த 4 திக்ரையும் கொண்டுதான் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரியன் உதிப்பதை விட எனக்கு விருப்பத்துக்குரிய செயல் என்னண்டா இந்த சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் சொல்றது. உயர்தர வாகனம் ஒன்று கிடைப்பதை விட எனக்கு இந்த திக்ர் செய்வது, இந்த சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று சொல்வது விருப்பத்துக்குரியது. இந்த உலகத்துல இருக்க பொருட்கள் அனைத்தையும் விட எனக்கு விருப்பமானது, பெருமதியானது இந்த சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ். ஏன் இவ்வளவு நன்மைகளை கொண்டு வரும். அதுலயும் இந்த பொன்னான நேரத்துல இந்த திக்ர செய்யறதால பெரிய பாரிய நன்மையை நாங்க பெற்றுக்கொள்றோம். எங்கள்ல எத்தனை பேர் இந்த பொன்னான நேரத்தை பயன்படுத்த 24 மணித்தியாலத்துல நாங்க என்கேஜ் ஆகிறத பத்தி பேசல. எங்கட ஈடுபாடு 24 மணித்தியாலத்துல நாங்க சொல்லல. இந்த குறிப்பிட்ட 3 மணித்தியாலங்கள் எங்களில் எத்தனை பேர் நாங்க பயன்படுத்துகின்றோம்? நடுநிசி நேரம் என்று சொல்கின்ற பொழுது 2 மணியிலிருந்து 3 மணி வரையும் என்ற டைம், அந்த நேரம் அல்லாஹ்வுடைய காவல். நோம்புலையாவது கண்டோமா என்பதை அல்லாஹ் தான் வெளிச்சம். ஹைர் குபைலல் மக்ரிப், மக்ரிபுக்கு சற்று முன்னர் இருந்து இஷா வரையும் இருக்கிற நேரம் எங்களுக்கு என்ன சொல்லி இருக்குது? எல்லாம் ஓய்வு அடைஞ்சு அமைதியாக ஆறுதல் அடைஞ்சு வீட்டுல இருக்கிற நேரம். இந்த நேரத்துல 1000 வேலையில போட்டுக்கொண்டு ஈடுபட்டு கொண்டிருக்கும் இல்லையே, நன்மையின் தராசை நிரப்புகின்ற வகையில நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? சுபஹ்க்கு பிறகு சொல்லியவே இல்லை. நிறைய பேர் ஃபஜ்ர் தொழுதுட்டா தேநீர் குடிக்கிறதோ அடுத்த வேலை செய்யறதோ இல்ல, பெட்ல போய் தூங்கியாச்சு. 8 மணிக்கு தான் அவங்களுக்கு சூரியனே உதிக்கும். இப்படி பலர், இப்படி எத்தனை பேர் எங்கட ஒவ்வொரு வினாடியையும், அதுலயும் குறிப்பாக நான் சொல்ற 24 hours அல்ல, இந்த பொன்னான நேரத்தை பயன்படுத்துகின்றவர்கள் எங்களில் எத்தனை பேர்? இப்படித்தான் ஒவ்வொரு வினாடியையும் நாங்கள் திட்டமிட வேண்டும். ஒவ்வொரு பொழுதுகளை நாம் திட்டமிட வேண்டும். அப்படி திட்டமிடுகின்ற பொழுதுதான் இந்த வசனத்திலிருந்து நாங்க பெறலாம். யாருடைய பாரம் குறைந்ததாக இருக்கிறதுவோ, நான் மூத்தா போறேன், நன்மை செஞ்சிருப்போம், நான் செய்யக்கூடிய அடுத்த செயல் அந்த நன்மை எல்லாம் அழிச்சிட்டு போயிட்டு, சின்ன சின்ன நன்மையை செஞ்சிருப்பேன். ஆனா ஒன்று, பெற்றோருக்கு முரண்பட்டிருப்பேன், அல்லது கணவனோட வாக்குவாதம் செய்திருப்பேன், அல்லது மனைவிக்கு அநியாயம் செஞ்சிருப்பேன், அல்லது பக்கத்து வீட்டாண்ட உரிமையை மீறி இருப்பேன், அவன் ஹக்குகள்ல கையடிச்சிருப்பேன். இப்படி என்னை அறியாமல் அடுத்தவண்ட மனசை நோகடிச்சிருக்கலாம். அடுத்தவனோட பல விஷயங்கள்ல எங்களோட நன்மைகள் அளிக்கிற வேலைகள் கூட எங்களை அறியாம செஞ்சிருக்கலாம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இப்படி சிந்திச்சு பார்க்கின்ற பொழுது எங்களது பொழுதுகள், எங்களது வினாடிகள், எங்களது நேரங்கள் எவ்வாறு நன்மை தரக்கூடியதாக, மீசானுல் ஹசனாத்தை பாரமாக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதைத்தான் சூரா காரியா சொல்லியது. மாமன் தகுலத் மவாசீனுஹு. நான் அதைத்தான் கடந்த வாரத்தில் சொன்னேன். கை செய்தப்படுவான் மனுஷன் எங்க கை செய்தப்படுவான்டா, சொர்க்கத்துல வச்சுதான் ஒரு சுபஹானல்லாஹ்வோட பெருமதி கூட அவனுக்கு விளங்கும். நான் கடந்த வாரம் சொன்ன ஒரு கதை என்று சொல்லிட்டு ஞாபகம். அதாவது ஒருவர் சொர்க்கத்துல இருப்பாரு, அவருக்கு ஒரு வாசம் உண்டு வீசும். பக்கத்துல நானும் சொர்க்கத்துல தான் இருக்கிறேன், இந்த வாசம் எனக்கு இல்லையே என்று கேட்கின்ற பொழுது மலக்கு சொல்லுவாரு, மலக்க கூப்பிட்டு கேட்பாரு, இது என்ன வாசம்? இது உங்களை விட ஒரு சுபஹானல்லாஹ் கூட சொன்னோட சொர்க்கத்திலிருந்து வர வாசம். அந்த பாக்கியம் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு யுத்தத்துல நடந்த சம்பவம், அது நான் சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமைக்கு முரணாக 3 பேரிடம் கொடிய பாரம் கொடுக்குறாங்க. நீங்க தான் கொடி சுமக்கணும் இந்த விஷயம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், யுத்தத்துல கொடி சுமந்துட்டு இருக்கும் வரையும் அந்த படை வெற்றி பாதையில இருக்கிறது என்ற அர்த்தம். அந்த கொடி சரிஞ்சிச்சுன்னா படை தோக்குதுன்னு அர்த்தம். ஆனா ஒரு யுத்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேரை, நீங்க இல்லாட்டி நீங்க, நீங்க உங்களுக்கு பிறகு நீங்க, உங்களுக்கு பிறகு நீங்க என்று 3 பேர்கிட்ட ஒப்படைக்கிறார். அதுல ஒருவர்,
அபு உபைதா இப்னு ஜர்ரா, அவருக்கு மூன்றாவது ஆள் அவர் தான். அவர் சில வினாடிகள் அதாக முக்கியம். இங்க தாமதித்து விட்டு பொறுப்பெடுக்கிறார் அப்படின்னா, வலிமைக்கு முரணாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பலரிடம் பொறுப்பு கொடுக்கிறாங்க என்று சொன்னா சம்திங் ராங், ஏதோ ஒன்று நடக்க போகுது. இப்ப அந்த காலப்பகுதி, அந்த யுத்த காலத்துல அனுப்புற காலப்பகுதியில ஒரு கனவு காண்றாரு. இந்த கொடிய பொறுப்பு கொடுத்த 3 பேரும் சொர்க்கத்துல இருக்கிறாங்க. அதுல அபு அபு உபைதா இப்னுல் ஜர்ரா அவருடைய கட்டில் கொஞ்சம் உசரம் குறைவு, கொஞ்சம் சைஸ குறைச்சிட்டாங்க. இப்படி ஒரு கனவு காண்றாங்க. அப்ப இத கனவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு சொல்லுவாங்க, யார சொல்லலாம், நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், இல்ல இவரை கண்டேன், இவர கட்டில் இப்படி இருந்துச்சு, அவங்களோட கட்டில் இப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் இந்த யுத்தத்தின் போது கொடிய பொறுப்பு கொடுக்கும் போது ஒரு சில வினாடி தாமதிச்சு தான் பொறுப்பெடுத்தாரு அபு உபைதா இப்னு ஜர்ரா. அதற்காக அல்லாஹ் மத்தவங்க எல்லாம் உடனடியாக ஏற்றுக்கொண்டாங்க. அவர் சில வினாடிகள், ஒரு நிமிஷமும் அல்ல, சில வினாடிகள் தாங்கிட்டு, ஆஹா நாங்க எல்லாம் இந்த யுத்தத்துல கொல்லப்படுவோம், ஷஹீதாக்கப்படுவோம் அவர் விளங்கிட்டு அப்படி யோசிச்சுட்டு சரி என்ன செய்யுது, கலாக்கத்துல உள்ளது நடக்கும் எடுக்கிறார். அப்படி சில வினாடிகள் யோசிச்சுட்டு பொறுப்பெடுத்ததால அந்தஸ்துல கொஞ்சம் குறைஞ்சிட்டார் என்று விளக்கம் கொடுக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். இதுதான் எங்களது வினாடிகள், எங்களுடைய ஈடுபாடுகள் எப்படி இருக்குண்டா, எங்களோட ஒவ்வொரு வினாடிகளும் நாங்க திட்டமிடணும். எங்களோட ஒவ்வொரு வினாடிகளையும் நன்மை தரக்கூடியதா. நான் சொல்ல வரல 24 மணித்தாலும் தஸ்பீ செஞ்சு திக்ர் செஞ்சுட்டீங்க, தொழுதுட்டீங்க, இஸ்திக்பார் செஞ்சுட்டீங்க, துஆ கேட்டுறீங்க. உங்களுடைய 24 மணித்தியாலத்தையும் நன்மை தரக்கூடியதாக அமைத்துக் கொள்வதன் மூலம், நாங்க கடந்த வாரங்கள் அதை எப்படி நாங்க பார்த்திருக்கோம். எங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும், எங்களோட ஒவ்வொரு மனைவியோடு பேசுவதாக இருக்கலாம், பிள்ளையோடு இருக்கிற நேரம் கழிக்கிறதாக இருக்கலாம், அல்லது எங்களோட ஒவ்வொரு நேரத்தையும் நன்மையின் தராசை நிரப்பக்கூடிய வகையில நாங்கள் அதுல ஈடுபடுவோமாக இருந்தால், அதனை செயற்படுத்துவோமாக இருந்தால், அந்த வகையில தான் நாங்கள் ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் எங்களுடைய எண்ணங்களை புதுப்பித்துக் கொள்வோம். அல்லாஹ்வுக்காக என்று நாங்கள் செய்கின்றோம் என்று. இந்த அல்லாஹ்வுக்காக என்று செய்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த வழிமுறையில அந்த செயற்பாடுகள் அமைந்திருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விடயம். அந்த வகையில எங்களோட ஒவ்வொரு வினாடியையும் நாங்கள் திட்டமிடுவோம். ஒவ்வொரு வினாடியும், அதாவது எந்த நன்மையும் இல்லாமல் ஒரு வினாடி ஏனும் கழியக்கூடாது என்பதுல மிக கர்சனையோட நாங்க இருக்க வேண்டும் என்பதை நாங்க விளங்கிக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வினாடியோட பெருமதி என்ன என்பதை வார வகுப்புல வார கிழமை நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த சூரத்துல் காரியா எப்படி நாங்க ஒவ்வொரு வினாடியிலும் என்கேஜ் ஆகணும், எங்களை ஈடுபடுத்தணும், நன்மை தரக்கூடியவர்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. அப்ப அந்த வினாடி என்பது என்ன, எப்படி ஆயிட பெருமதி என்பதை அடுத்த சூரத்து தக்காசு சொல்லும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த சந்திப்புல நாங்க ஆயிட பெருமதிய அந்த சூறாவை பேஸ் பண்ணி நாங்க பார்ப்போம் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏதாவது கேள்விகள் இருந்தா அல்லது மேலதிகமாக ஏதாவது தகவல்கள் சேர்க்கணும் இருந்தா அதையும் சொல்லலாம். நிறைய விஷயங்கள் அந்த வினாடிய பெருமதிய மோரலி அல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷன் வியூல அல்லது மேனேஜ்மெண்ட் வியூல கூட நிறைய பேர் அதை பேசி இருக்காங்க. அப்படி கருத்துக்கள் சொல்லமா இருந்தா அப்படியும் நல்லா இருக்கு. நான் நினைக்கிறேன் எங்களது வாழ்நாள்ல ஒரு வினாடி கழிவது என்று சொல்வது எங்களோட வாழ்நாள் முடிஞ்சிட்டு அது மீள பெற்றுக்கொள்ள முடியாதது என்பதை நாங்க விளங்கி அது தொடர்பாக கேள்வி இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த வகையில இன்றைக்கு கேட்ட இந்த தகவல்களை தொடர்பாக இதை நாங்க பிராக்டிஸ்ல கொண்டு வரலாம். எங்களோட வினாடிகளை, எங்களோட நன்மையின் தராசை பாரமாக்கி கொள்ளக்கூடிய வகையில என்ன வகையான பிராக்டிஸ் எடுக்கலாம் என்பதையும் நீங்க இந்த இடத்துல கருத்து தெரிவிச்சா நன்றாக இருக்கும். அந்த வகையில இந்த செஷனை நாங்க ஒரு முழுமையான செஷனாக முடிக்க முடியும் என்று நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கருத்துக்களை சொல்லுங்க. இன்னைக்கு ஆக குறைவான பார்ட்டிசிபேஷன் தான் வந்திருக்கிறாங்க.
நான் நினைக்கிறேன் சில வேளை கடைசி நேரத்துல மெசேஜ் போனதோ தெரியாது. நான் நினைக்கிறேன் கொஞ்சம் ஏரியா இந்த இன்ஃபர்மேஷன்களை நகர்த்தி கொள்றது நல்லா. சில வேளை கன்ஃபர்மேஷன்ல வந்து ஈடுபாடு என்னவோ தெரியாது. கொஞ்சம் இதை கொஞ்சம் நாங்கள் டெவலப் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஏதாவது கருத்துக்கள் கேள்விகள் இருந்தா உங்களுக்கான சந்தர்ப்பம் இது. அஸ்ஸலாமு அலைக்கும். யாரும் பேசுகிறேன்னா உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இப்படி கேட்குறேன்னா கேட்கலாம். என்ன மாதிரி ஒரு பிராக்டிஸ் இருக்கலாம்னு கொஞ்சம் பேசினா. யாரும் அந்த உங்களோட கருத்துக்கள் ஒன்றும் சொல்லல. ஷேக் வந்து சொன்ன விஷயம் உண்மையிலே வந்து இந்த நீங்கள் சொன்ன மாதிரி சில நேரங்களில் வந்து நாங்கள் ஏதாவது ஒரு இதுக்கு சுபஹானல்லாண்டு சொல்கிற நேரம் எனக்கு இப்போ உங்களோட கடைசி தலைப்பு நடந்தது பிறகு வர சந்தர்ப்பங்களில் அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரக்குள்ளே ஒரு சிந்தனை வார் எப்படின்னு சொன்னால், சில நேரம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எங்களோட ஒரு தரஜாவை உயர்த்துற சுபஹானல்லாவாக இது ஈக்கலும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஒன்று வருகிறது. அப்போ நாங்கள் இதை மிஸ் பண்ணப்படாது. சில நேரம் எங்களோட இந்த சுபஹானல்லா தான் எங்களோட அந்த தரஜாவை கொண்டு வர சுபஹானல்லா ஈக்கலும் அல்லது இன்னும் ஒரு தரஜாவை கொண்டு போகிற சுபஹானல்லாவாக இது ஈக்கலும் சில நேரம் அப்படின்னு அந்த ஐடி இது கொண்டு வருகிறது. எனவே எங்களுக்கு அந்த அந்த சந்தர்ப்பங்களை மிஸ் பண்ணாமல் அதை செய்யணும்ன்ற இது அடிக்கடி அந்த யோசனை வருகிறது. ஆன்மீக சைடில் எனக்கு கூடுதலாக ஈடுபடுறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் அது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறத நான் உணர்ந்தேன். உண்மையிலே ஜஸாக்கல்லா ஹைர். எங்களுக்கு தொடர்ந்து இப்படி கேட்டுக்கொண்டு இருக்கும்போது தான் எங்களோட உணர்வுகள் கொஞ்சம் வந்து திரும்பவும் அந்த ஒரு பொலிஷ் ஆகிறது. ஏன்னா நாங்கள் எங்களுடைய பிஸியில் மறந்துடுறோம், நிறைய விஷயங்கள் மறந்துட்டோம், இது பண்ணிடுறோம். திரும்ப திரும்ப எங்களுக்கு அதை பேசும்போது தான் அந்த உணர்வுகளும் வருகிறது என்றதை சொல்லி ஜஸாக்கல்லா ஹைர். அந்த உணர்வுகள் எங்களுக்கு மீட்டி தந்ததுக்கு ஷேக் அவர்களை. வேறு யாரும் ஏதாவது சொல்றது கேட்குங்களா? அப்படின்னா நாங்க ஒரு பிராக்டிஸ் ஒன்று எடுப்போம். இந்த பொன்னான நேரங்களை முடியுமான அளவு பயன்படுத்துறது கேளுமா என்று பார்த்துட்டு யார் யார் அடுத்த செஷன்ல வர அந்த பொன்னான நேரங்களை பயன்படுத்துறதுக்கான ஒரு எஃபர்ட் ஒன்று எடுத்த நல்லா நினைக்கிறேன். சுப தொழுகையிலிருந்து ஃபஜ்ர் வரையும் இருக்க நேரத்தை தொடர்ந்து நான் ஐத்திகாஃப்ல பள்ளியில இருக்க அல்லது வீடுகள்ல திக்ரோட மௌசலாத்தோட குர்ஆன் திலாவத்தோட துவாக்களோட இருக்கன்று, அல்லது மாலை நேரம் ஏதாவது ஒரு நேரத்தை நாங்க பயன்படுத்துறது. 3 நேரம் இல்லாட்டி கூட 6 மணில இருந்து இஷா வாங்க கேட்கும் வரை இருக்க நேரம், ரைட். ஏன்னா நாங்க நிறைய நேரங்களை இப்ப போன்கள்லையும் தூக்கத்திலையும் வீணான விளையாட்டுக்கள்லையும் பேச்சுக்கள்லையும் கழிக்கின்றோம். அதை கொஞ்சம் நாங்க நன்மை தரக்கூடியதா மீசான் ஹசனாத்தை பாரமாக்கக்கூடிய வகையில நாங்க அமைச்சு கொள்வோமாக இருந்தால் நாங்கள் வெற்றியாளர்களாக மாறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை கேட்டு இந்த அடுத்தது நடுநிசையில இருக்க நேரம், இந்த பொன்னான நேரங்கள் ஏதாவது ஒரு நேரத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் கண்டினியூஸ்லி பயன்படுத்தி கொண்டு வந்தா அடுத்த செஷன்ல அது எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் நாங்க ஷேர் பண்ணிக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஆஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா.